அருமையாக இருந்திருக்கு மக்களே. செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வீட்டில் பிள்ளைங்களோட செஞ்சு கொடுக்கலாம், கடையில் வாங்க வேணாம், இன்னும் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். பார்க்க ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னாக்கா எள்ளு பருப்பி செய்ய போகிறோம். எள்ளு பருப்பினா எள்ளு மிட்டாய்ம்பாங்க, அதுமாதிரி கடல மிட்டாய் மாதிரி எள்ளு மிடுது. இதுக்கு வந்து எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், சுகர் எடுத்திருக்கேன். எப்படின்னா 1/2 கப்பு எள்ளுக்கு வந்து 3/4 கப்பு சுகரு, நெய் எடுத்திருக்கேன். வேறு ஒன்றும் தேவையில்லை. சிம்பிளாக செய்யலாம். சாயந்தரத்தில் பிள்ளைங்களை செஞ்சு கொடுக்கலாம். அதேமாதிரி 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெளியே மிட்டாய் வாங்கி கொடுக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி எள்ளில் வாங்கி கொடுங்க, உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பில் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கல அன்லைக் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க மக்களே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்துக்குவோம். கடாயை வந்து சூடு கொட்டிங்க. இப்போ வந்து எள்ளை வறுத்து எடுத்துக்கணும். இந்த வெள்ளை எள்ளை இந்த சட்டியில் போட்டு லைட்டாக எப்படின்னா பொன் வருவலாம் எள்ளு போட்டு லைட்டாக அப்படியே கிண்டுங்க. மக்களே அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். உட்காந்தவொடனே விட்டுறாதீங்க கிண்டுறத, இல்லைன்னா கருகிரும். அப்படியே போன் கலர் வரணும். இது எள்ளு வந்து அப்படியே போன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. மக்களே இப்போ வந்து பொன் கலரில் வருது. இதுதான் கரெக்டான பதம், பார்த்துக்குங்க. இப்போ லைட்டாக அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். அந்த சட்டி சூடு இருக்கும், அந்த சட்டி சூடுலேயே லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க. கரெக்டாக வந்துடும் கலரு. ரொம்பவும் போட்டு இது பண்ணிடக்கூடாது, கறினாக்கா இப்போ டேஸ்ட் நல்லா இல்லாமல் போயிடும். நம்ம இதுக்கு வந்து எள்ளு மிட்டாய்க்கு வந்து மெயினாக வந்து நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஏலக்காய் சேர்த்தா வாடை கரெக்டாக இருக்காது. நம்ம எள்ளோட வாடை வந்து இருக்கணும். அதுதான் மெயினாக நம்ம எள்ளு சேர்க்கணும். எள்ளு மட்டும் போட்டு பண்ணியாது, எள்ளு சுகரு. மக்களே நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். அப்படி சின்ன பிள்ளைங்க கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா சுகர் சேர்க்காதீங்க. வெல்லம் வாங்கி வெல்லத்தை உடச்சி தூளாக்கி அதை போட்டு செய்யுங்க. ஏன்னா சுகரோட வெல்லம் தான் நல்லது உடம்புக்கு, பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். போதும், இறக்கிடுவோம். பாருங்க, இதுதான் கரெக்டாக பக்குவம். இது ஒரு இதுக்கு மாற்றிடுவோம் அப்படியே. மக்களே இப்போ திரும்பி அதே கடாயில் அடுப்பை பற்ற வச்சு, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. இது வந்து கவனமாக பார்க்கணும். மீடியமாக வச்சுங்க. 2 ஸ்பூன் நெய் கொடுக்குறேன். நெய் சூடாயிருச்சு. இந்த நெய்யில் வந்து அப்படியே சுகர் கொட்டிடுவோம். அப்படியே விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். எக்காந்து கொண்டு தண்ணி கொடுத்துடாதீங்க சுகருக்கு. இது வந்து கேரமல் கலருக்கு வரணும். அந்த அளவுக்கு கிண்டிடுறீங்க. ரொம்ப ஹையில் வச்சிடணும் அடுப்பை, ஏன்னா அப்படியே கருகிரும்.
இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்ட் ஆகணும். அப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை வந்து ரொம்ப மெல்ட் ஆகும். விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கெட்டி இல்லாமல் சர்க்கரை இதெல்லாம் மெல்ட் ஆகும். இந்த கலருக்கு வரணும். இந்த கலருக்கு வந்தோடனே அப்படியே கிண்டிகிட்டே இருங்க கொஞ்ச நேரம். சுகர் வந்து நல்லா இதாக வந்துருச்சு, கேரமல் கலருக்கு வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்னாக்கா கொஞ்சமாக நெய் இந்த தட்டில் தெளிக்குங்க. ஏன்னா நம்ம பருப்பி இதில் பண்ணியாவது அதெல்லாம் நெய் தெளிக்கிறோம் நாங்கள் கொஞ்சமாக. ஏன்னா நெய் தடனாக்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நெய் தெளிவாது. எதுக்கு இந்த ஜீனியில் நெய் ஊற்றுறோம்னாக்க, இந்த சுகர் வந்து அப்படியே கெட்டி பிடிச்சி சட்டில் ஒட்டாமல் இருக்காங்க. நெய் தொடங்கினது ஃபஸ்ட்டு நெய் ஊற்றுனது. இந்த பாருங்கள், அந்த நெய் ஊற்றுனால இந்த கிராமில் வந்து சட்டியில் ஒட்டவில்லை பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. மக்களே, இப்போ லைட்டாக ஒரு கிண்ணியில் தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிடுங்க. ஊற்றி விட்டு இது பதம் பார்க்குறது. இந்த பாருங்கள், இப்படி இருந்தால் உடையிற மாதிரி இருக்கணும். இப்படி உடையணும். அப்படி உடைய மாதிரி இருந்துச்சுன்னா பதம் கரெக்டாக வந்துச்சு அர்த்தம். இப்போ எள்ளை போட்டுருவோம். எள்ளை போட்டு அதை கிண்டிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த எல்லா எள்ளையுமே இதோட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விடுங்க. அந்த எள்ளு வந்து நல்ல எல்லா இதுலேயுமே இதாகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்குங்க மக்களே. இங்கே பாருங்க, ஊற்றியாச்சு. இந்த பதத்துக்கு வந்தோன்னே எப்படியும் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படி விட்டுருங்க. அது வந்து இதாகும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னாக்க, கொஞ்சம் செட் ஆகிட்டோன்னே கோல் போட்டுக்குவோம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கோடு போட்டுக்குவோம். இப்போ ஒன்றும் பதம் கரெக்டாக ஆகலை. அதில் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் மட்டும் நம்ம கோடு போடுவோம். இப்போ வந்து எள்ளு மிட்டாய் ஊற்றி 2 செகண்ட் ஆகிட்டு இப்போ லைட்டாக நம்ம வெட்டிடுவோம். இந்த பதத்தில் வெட்டோம்னா தான் வெட்ட முடியும், இல்லைனா காஞ்சிச்சுனாக்கா வெட்ட முடியாது. அதில் லைட்டாக அப்படி வெட்டிக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அப்படியே வெட்டிக்கிங்க. இவரை கத்தியில் எப்படி பிடிக்க பாருங்க, நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இது ஒன்று ஆறணும். ஆற நல்ல திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. நல்லா இருக்கும், அருமையாக. இப்போ ரெடி ஆகிட்டு லைட்டாக கத்தி விட்டு இது பண்ணி வந்துடும். இந்த பாருங்கள், இதை லைட்டாக இப்படி நம்ம இதை பாருங்கள் அழகாக இது உடச்சி இது பண்ணிக்கலாம். கையால் உடைச்சா உடையும். இதை பாருங்கள், அருமையாக இருந்திருக்கு மக்களே. செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வீட்டில் பிள்ளைங்களோட செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்க வேணாம், இன்னும் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். பார்க்க சைனிங்காக இருக்குது பாருங்கள்.
அந்த எள்ளோட டேஸ்ட்டும் உண்மையிலே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது மக்களே, அருமையாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களாம் செஞ்சு கொடுங்க, நல்லா இருக்கும். கடையில் மிட்டாய் கேட்டாக்க மிட்டாய் கொடுக்காம இந்த மாதிரி எள்ளு கடலையில் கூட செய்யலாம். இப்போ எள்ளு செஞ்சு காட்டியிருக்கேன். அடுத்த வீடியோவில் கடலையில் நடக்கடையில் எப்படி செய்யணும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அருமையாக இருக்கும். சின்ன பிள்ளை கொடுங்க. ஒருத்தர் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க அம்மா செஞ்சு கொடுமா அந்தளவுக்கு கேட்கும் பிள்ளைங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இது உடம்பு ஹெல்த்து. வீடியோ பார்க்குறீங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலாம் அன்லைக் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்தா புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க. வீடியோ பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய் பாய் மக்களே.